ஐஸ்வர்யா ராஜேஷால் நிம்மதியை தொலைக்கும் ஜிவி பிரகாஷ். டியர் எப்படி இருக்கு? முழு விமர்சனம் வாங்க பார்க்கலாம். வெற்றியோ தோல்வியோ, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் ஜிவி பிரகாஷுக்கு அடுத்தடுத்து படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜோடி தற்போது டியர் படத்தில் இணைந்துள்ளனர். ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் காளி வெங்கட், தலைவாசல் விஜய், ரோகிணி உள்ளிட்ட பலர் நடிப்பில் இப்படம் வெளியாகி உள்ளது. இதன் விமர்சனத்தை பற்றி இங்கு காண்போம். டிவி சேனலில் வேலை பார்த்து வரும் ஜிவி பிரகாஷுக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது. அவருக்கு கொன்னூரில் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் திருமணம் நடக்கிறது. சிறு சத்தம் கேட்டாலே தூக்கத்திலிருந்து விழித்து விடுவார் ஜிவி பிரகாஷ். ஆனால் குரட்டை விட்டு தூங்கும் பழக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இருக்கிறது. அதுவே இவர்களுக்குள் பிரச்சனையாக முடிகிறது. மனைவியின் குரட்டை ஜிவி பிரகாஷின் லட்சியத்தை சின்னாபின்னமாக்கி விடுகிறது. இதனால் அவர் விவகாரத்தை கேட்டு கோர்ட்டுக்கு செல்கிறார். அதன்பின் என்ன நடந்தது? பிரிந்த ஜோடி ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை. கடந்த வருடம் வெளிவந்த குட் நைட் படத்தின் சாயல் அப்படியே இருக்கிறது. இருந்தாலும் ஒரே மாதிரி படங்கள் வெளிவருவது இப்போதைய ட்ரெண்ட் எல்லாம் லாஜிக்கை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இயக்குனர் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் படம் வேற லெவலில் இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் பிரச்சனையை காட்டுவதில் எமோஷனலில் குறைபாடு இருக்கிறது. அதிலும் ஜிவி பிரகாஷ் ஒரே மாதிரியான நடிப்பு கொஞ்சமும் ஒட்டவில்லை. கோபப்பட வேண்டிய இடத்தில் கூட சாதாரணமாக கடந்து செல்வது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டது ஐஸ்வர்யா ராஜேஷின் நடிப்பு. வழக்கமான அவருடைய அர்ப்பணிப்பு இதில் நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகி உள்ளது. இவருக்கு அடுத்தபடியாக காளி வெங்கட் கதாபாத்திரமும் ரசிக்க வைத்துள்ளது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சில காட்சிகளில் தேவையற்றது என உணர்வை கொடுக்கிறது. ஆனால் தியேட்டரில் படத்தை பார்ப்பதற்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். இருந்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்காக தாராளமாக பார்க்கலாம்.